தங்கம் திருட்டு தொடர்பாக சபரிமலையில் சிறப்பு புலனாய்வு குழு நேரில் ஆய்வு. தேவசம் போர்டின் முன்னாள் அதிகாரி உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க திட்டம். கிருஷ்ணகிரி KRB அணையிலிருந்து சுமார் 8000 கனஅடி நீர் வெளியேற்றம். 3 மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆட்சியர் அறிவுரை. கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூரில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். தேனி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை. பத்தாயிரம் கிராமங்களில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடல். உடனடியாக தீர்க்க வேண்டிய 3 பிரச்சனைகளை தீர்மானமாக இயற்ற வேண்டுகோள். திருவாரூர், நீலகிரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். திருச்சி, கரூர், திண்டுக்கல், சிவகங்கையிலும் கனமழைக்கு வாய்ப்பு. தெருக்களில் சாதி பெயரை மாற்றுவதற்கு வேறு வண்ணம் பூசும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முதல்வருக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என பொய் பரப்புவதாகவும் பேட்டி. தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முடிந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்கினார் விசிக தலைவர் திருமாவளவன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுகோள். விஜயின் தலைமையிலான கூட்டணியை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என டிடிவி தினகரன் பேட்டி. விஜயுடன் கூட்டணி அமைந்தால் பாஜகவை கழற்றி விடுவார் EPS என்றும் ஆரூடம். பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி EDMK பலவீனமாயிட்டு வருவதா காமிக்குது. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? EPS பரப்புரை கூட்டத்திற்கு தாவேக்கவினர் தன்னெழுச்சியாக வந்ததாக செல்லூர் ராஜு விளக்கம். உண்மையான அதிமுக தொண்டன் வேறு கட்சி கொடியை கையில் ஏந்த மாட்டான் எனவும் உறுதி. மாற்றுக் கட்சியினர் நடத்தும் நிகழ்ச்சியில் தாவேக்க கொடியுடன் பங்கேற்க கூடாது. தொண்டர்களுக்கு தாவேக்க நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அறிவுரை. இயேசு கிறிஸ்து மீது ஆணையாக எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என சீமான் உறுதி. உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள் என உருக்கம். ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. அவரோட சேர்வாரா இவரோட சேர்வாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் திடீர் திருப்பம். பாதிக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் லாரிகளை இயக்க முடிவெடுத்துள்ளதால் பரபரப்பு. 42,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் விவசாயிகளுடனும் கலந்துரையாடினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமலுக்கு வந்த சண்டை நிறுத்தம். 2 லட்சம் பாலஸ்தீனர்கள் காசாவுக்கு திரும்பினர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்தது இந்தியா. முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து மேற்கிந்திய தீவுகள் தடுமாற்றம். தங்கம் திருட்டு தொடர்பாக சபரிமலையில் சிறப்பு புலனாய்வு குழு நேரில் ஆய்வு. தேவசம் போர்டின் முன்னாள் அதிகாரி உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க திட்டம்.
கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையிலிருந்து சுமார் 8000 கனஅடி நீர் வெளியேற்றம். 3 மாவட்ட மக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆட்சியர் அறிவுரை. கனமழையால் சென்னை சோழிங்கநல்லூரில் சாலையில் பெருக்கெடுத்த வெள்ளம். தேனி சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை. பத்தாயிரம் கிராமங்களில் நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் காணொலி மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்துரையாடல். உடனடியாக தீர்க்க வேண்டிய 3 பிரச்சனைகளை தீர்மானமாக இயற்ற வேண்டுகோள். திருவாரூர், நீலகிரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். திருச்சி, கரூர், திண்டுக்கல், சிவகங்கையிலும் கனமழைக்கு வாய்ப்பு. தெருக்களில் சாதிப்பெயரை மாற்றுவதற்கு வேறு வண்ணம் பூசும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. முதல்வருக்கு நல்ல பெயர் கிடைத்துவிடக் கூடாது என்று பொய் பரப்புவதாகவும் பேட்டி. தாவேக்க கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர். சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை முடிந்த நிலையில் போலீசார் நடவடிக்கை. கரூர் விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்கினார் விசிக தலைவர் திருமாவளவன். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டுகோள். விஜயின் தலைமையிலான கூட்டணியை ஏற்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டார் என டிடிவி தினகரன் பேட்டி. விஜயுடன் கூட்டணி அமைந்தால் பாஜகவை கழற்றி விடுவார் இபிஎஸ் என்றும் ஆரூடம். பழனிசாமி விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று அந்த கூட்டணியில் செல்வதற்கு தயாராகிவிட்டார். அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய கட்சி இடிஎம்கே பலவீனமாயிட்டு வருவதாக காமிக்குது. பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறாரா? அந்த தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை விஜய் தான் இவரோட கூட்டணிக்கு வந்து பழனிசாமி முதலமைச்சராக தூக்கி பிடிப்பாரா? இபிஎஸ் பரப்புரை கூட்டத்திற்கு தாவேக்கவினர் தன்னெழுச்சியாக வந்ததாக செல்லூர் ராஜு விளக்கம். உண்மையான அதிமுக தொண்டன் வேறு கட்சி கொடியை கையில் ஏந்த மாட்டான் எனவும் உறுதி. மாற்றுக் கட்சியினர் நடத்தும் நிகழ்ச்சியில் தாவேக்க கொடியுடன் பங்கேற்க கூடாது. தொண்டர்களுக்கு தாவேக்க நாமக்கல் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் அறிவுரை. இயேசு கிறிஸ்து மீது ஆணையாக எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது என சீமான் உறுதி. உங்கள் மகனை கைவிட்டு விடாதீர்கள் என உருக்கம். ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சமையல் எரிவாயு டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் திடீர் திருப்பம். பாதிக்கும் மேற்பட்ட உரிமையாளர்கள் லாரிகளை இயக்க முடிவெடுத்துள்ளதால் பரபரப்பு. 42,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வேளாண் திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. டெல்லியில் விவசாயிகளுடனும் கலந்துரையாடினார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமலுக்கு வந்த சண்டை நிறுத்தம். 2 லட்சம் பாலஸ்தீனர்கள் காசாவுக்கு திரும்பினர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸில் 518 ரன்கள் குவித்தது இந்தியா. முதல் இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகளை இழந்து மேற்கிந்திய தீவுகள் தடுமாற்றம்.